அவன் பாருங்க சத்யராஜ் பாருங்க, அவன் பாட்டு போயிட்டே இருக்கான். ஏதாச்சும் நம்மளை டிஸ்டர்ப் பண்றானா, எனக்கு டிக்டேஷன் கொடுக்கறானா, கமெண்ட் பண்றானா, என் மேல தப்பு கண்டுபிடிக்கிறானா. பெரிய தப்பு கண்டுபிடிக்கிறதா, நீ செய்யறது சரியில்லப்பா, இப்படி செஞ்சிருக்கணும் அப்படிங்கிறது கடவுள் மேல தப்பு கண்டுபிடிக்கிற மாதிரி. அதனால எனக்கு அவரு என்ன என் மேல அவருக்கு ரொம்ப தெரியும். இந்த எல்லா படத்தையும் புகழ்ற மாதிரி இந்த படத்தை புகழ்றேன்னு நினைச்சுக்காதீங்க. உண்மையிலேயே உங்களுக்கே தெரியும், இந்த படத்தினுடைய டீசர் ட்ரெய்லர் எனக்கு அதெல்லாமே தெரியுது இல்லைங்க. என்னமோ காலையில கிளம்பி போய் பாப்பா தூக்கி தலையில வச்சு நடிக்க போயிடுது, ஒண்ணுமே தெரியுது இல்ல. இந்த சஜஷன் சொல்லிட்டு இருப்பாங்க. அது ஒரு காலத்துல ஆபாவனம் அரவிந்த் ராஜா எல்லாம் வந்து இன்ஸ்டியூட் பசங்க எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் அப்ப பசங்க ஓவர் த ஷோல்டர் ஷாட் இல்ல, ஓஎஸ்எஸ் தாய்நாடு நடிக்கல, ஓஎஸ்எஸ் யாருக்கிட்ட போய் கேட்குங்க. பக்கத்து ஃப்ளோர்ல ஏவிஎம்ல விஜயகாந்த் இருந்தார். விஜய், நீங்க தான் ஏற்கனவே இங்க நடிச்சிருக்கீங்களா, அது என்ன ஓஎஸ்எஸ்? எனக்கு அப்படித்தாங்க சத்யராஜ், முதல்ல பெரிய கன்ஃபியூஷன். அது ஒண்ணு இல்லைங்க, சஜஷன் ஷாட் சத்யராஜ், அதை போய் இவங்க பெரிய பிரச்சனை ஆக்கிட்டாங்க.